மகாபாரத கதையோட சின்ன இளவரசி தான் துச்சலை. அவளோட கதையை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காந்தாரி தனக்கு 100 குழந்தைகள் வேணும்னு வர வாங்குறா. அதே மாதிரி இப்போ 100 குழந்தைகள் பிறக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. 100 ஆண் குழந்தைகள் பிறந்துருச்சு. அப்போ காந்தாரிக்கு மனசுல நமக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தா நல்லா இருக்கும்னு சிவனை நோக்கி கேக்குறா. அப்போ பிறந்ததுதான் துச்சலை, 100 பேரோட தங்கச்சி. துச்சலை கௌரவர்கள்கிட்ட மட்டும் பாசமா இல்ல, பாண்டவர்கள் கிட்டயும் ரொம்ப பாசமா இருந்தா. ஆனா அது துரியோதனனுக்கு பிடிக்கல. துச்சலைக்கு இப்போ விவாக நேரம் வந்துச்சு. துரியோதனன் ஒரு மாப்பிளைய பார்த்தான். அவன் யாருன்னா ஜெயத்ரதன். ஜெயத்ரதனை துச்சலைக்கு பிடிக்கவே இல்லை. ஆனா துரியோதனன் தான் அவனாலதான் நம்ம பாண்டவர்களை வீழ்த்த முடியும்னு வலுக்கட்டாயமா துச்சலைக்கு கல்யாணம் பண்ணி வச்சான். சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் கூட துச்சலைக்கு ஜெயத்ரதனை பிடிக்கல. ஏன்னா ஜெயத்ரதன் துச்சலை கூட இல்ல, அந்த புறத்துல நிறைய பெண்கள் கூடயே இருந்தான். இப்போ பாண்டவர்கள் திரௌபதி கூட காட்டுல வசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. திரௌபதியை வீட்டுல விட்டுட்டு பாண்டவர்கள் 5 பேரும் வெளியில போயிருந்தாங்க. அப்போ ஜெயத்ரதன் யாருக்கும் தெரியாம திரௌபதியை தூக்கிட்டு வந்துட்டான். திரும்ப பாண்டவர்கள் ஜெயத்ரதன் கூட சண்டை போட்டுதான் திரௌபதியை தூக்கிட்டு வந்தாங்க. அப்போ அர்ஜுனனுக்கு ரொம்ப கோபம். ஜெயத்ரதனை கொன்றுவோம் நினைச்சான். ஆனா தர்மர் தான் என்னதான் இருந்தாலும் அவன் நம்மளோட தங்கச்சி புருஷன், இவனை கொல்லக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. இது தெரிஞ்ச துச்சலை ரொம்ப மனம் ஒடிஞ்சு போறா. பிற்காலத்துல ஜெயத்ரதன் எப்படி செத்து போனான் தெரியுமா? தன்னோட தந்தையாலேயே செத்து போனான். அந்த கதையை அடுத்த வீடியோல பாப்போம்.